அதனால் எதிர்த்து நிற்கும் போது என்ன நடக்கின்றது? அப்பொழுது அவன் யார்? இந்த உலகத்தான், இந்த மாற்றான், நம்மை எப்படி தன்னுடைய வலைக்குள்ளே விழுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறவன் நம்மை விட்டு ஓடி விடுவான் என்று வார்த்தை சொல்கின்றது. இலகுவான 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 வழி. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதை நாங்கள் செய்வதில்லை. இலகுவானதுகளை பெற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்கின்றோம்? எங்கெங்கெல்லாம் தேடி அலைகின்றோம், சேச்சாக ஓடி அலைகின்றோம். எத்தனையோ மலை என்று ஏறி இறங்குகின்றோம். நம்மையே நாம் வருத்தி ஆண்டவரிடத்திலே வருகின்றோம் என்று ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆனால் வார்த்தை சொல்கின்றதே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் என்ன? ஜீவனுள்ள வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை திறக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கீழ்ப்படிவை நம்முடைய வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26 40 வரையான வசனங்களை நாங்கள் பார்ப்போமானால் ஒரு சம்பவத்தை நாங்கள் ஆராயக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படியாக கீழ்ப்படிந்தான், அதனாலே என்ன நடந்தது என்று சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய கீழ்ப்படிவு எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் 8:26 வசனம் இவ்வனமாக சொல்லுகின்றது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ என்றார். யார் சொல்றார்? தேவனுடைய தூதர். யாருக்கு சொல்லுகிறார்? பிலிப்பண்டோனுக்கு. யார் இந்த பிலிப்பண்டு நான் ஆராய்வோமானால், சாதாரண ஒரு யூதன். சாதாரண ஒரு யூதன், இயேசுவை அறியாமல் இருந்தவன். சபை ஆரம்பத்தை நாங்கள் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் சகல பரியந்தலும், கடைசி பரியந்தமும் எனக்கு சூழ்ச்சராய் இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே உலகத்துக்குள்ளே வாழ்ந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து மரித்து சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் சீஷர்களோடு உறவாடி தம்மை வெளிப்படுத்தி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், காத்திருக்கும் போது புதுப்பெலன் அடைவீங்கள். எதினாலே புதுப்பெலன் அடைகிறீர்கள்? நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள். அல்லேலூயா. மனுஷர் தருகின்ற பாலோ பழமோ நமக்கு பெலன் தருவதில்லை. மனுஷர் நமக்கு கொடுக்கிற புகழோ வார்த்தையோ நமக்கு பெலன் தரு. நம்முடைய பெலன் எங்கே இருக்கின்றது? பரலோகத்திலே இருக்கிற ஆண்டவர் ஆனவர் அந்த ஆவியானவரை நமக்குள்ளே எப்படி கொடுக்கின்றார்? அவரோடு நாங்கள் எவ்வளவாக உறவாடுகின்றோம், அவரோடு நாங்கள் எவ்வளவு நிரங்கி உறவை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவு தூரமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அதைத்தான் முதலாவதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து இறங்குவார் என்று சொன்ன வேளையில இயேசு சொன்னார், அவர் வருவார், அவர் வரும்போது நீ பலனடைவாய். அப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? எருசலேமிலே முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் சகல பரியந்தமும் சாட்சியா இருங்கள் என்று சொல்லி போன அந்த வேளையில என்ன நடக்கின்றது? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன நடக்கின்றது? சீஷர்கள் அங்கே 120 பேரோடு காத்திருந்தார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தார்கள். அங்கும் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்ன நடக்கின்றது? அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். அந்த பெரிய அனுபவத்தை நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அதனூடாக இன்று நானும் உண்மையாக தேவனை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் அதை ருசித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. எனவே என்ன நடக்கின்றது? அப்படியான ஒரு காலகட்டத்திலே சபை ஆரம்பமாகின்றது. பேதுரு எழும்புகின்றார். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு மீன் பிடிக்க போகிறேன், வாருங்கள் என்று நண்பனோடு போன பேதுரு இப்பொழுது எழுந்து நிற்கின்றார். இதோ ஒரு பெண்ணிடத்திலே இவரை அறியேன் என்று மறுதளித்த பேதுரு இப்பொழுது எழுந்து நிற்கின்றார். எதற்காக எழுந்து நிற்கிறார்? நீங்கள் யாரை கொலை செய்தீர்களோ, யாருக்கு எதிராக கரம் நீட்டி இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னீர்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவே இந்த வாய்மொழியை பேச வைக்கின்றார் என்று சொல்லி பேதுரு எழுந்து நிற்கின்றார். பாருங்கள், அதுதான் பெலன், அதுதான் பெலன்.
அந்த பலன் என்ன செய்தது? 3000 பேரை தேவன் அண்டையிலே கொண்டு வந்தது. அல்லேலூயா! நம்முடைய பலன் இன்றைக்கு எப்படியாக இருக்கின்றது? கூனி குறுகி அடங்கி, மனுஷருக்கு முன்பாக தலை வணங்கி, மனுஷரை காணும் போது அவர்களுக்காக பேசுகிறோம், பின்னாக இப்படி பேசுகின்றோம். மனுஷரை கண்டவுடனே பயந்து விடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் அவர் நீதியை குறித்தும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து சத்தியம் பகர வைக்கிற தேவன். அதைத்தான் பேதுரு செய்தான். அவன் செய்த வேளையில் என்ன நடந்தது தெரியுமா? அவர்களிடத்திலே வந்து, சீஷர்களிடத்திலே வந்து, அங்கே சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிற அளவுக்கு உள்ளத்திலே பயத்தை எழுப்பியது. உள்ளத்தை குத்தி வழியிலே கொண்டு வந்தது. காரணம் என்ன? அவர் கொடுத்தது இருபுறமும் கருக்குள்ள பட்டியமான வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இன்றைக்கு சபை வழியே என்ன நடக்கின்றது? மனுஷ வார்த்தைகளை கொடுக்கிறார்கள், மனுஷர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், மனுஷர்களுக்கு முகஸ்துதி செலுத்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட வைத்து அந்த ஆத்துமாக்களை குத்தி வெளியிலே கொண்டு வருகின்றார். அதைத்தான் பேதுரு செய்தான். செய்த வேளையிலே அப்படி வந்த 3000 பேர் மறுநாள், அங்கே 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்ப்பீர்களானால் மறுநாள் 5000 பேர். இந்த 4000 5000 சேர்ந்து 3000 4000 சேர்ந்து 7000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அதிலே ஒருவன் தான் பிலிப்பு. அல்லேலூயா! அதிலே ஒருவன் தான் பிலிப்பு. இந்த பிலிப்புவை தான் தேவன் சொல்லுகின்றார், புறப்பட்டு போ. எங்கே போ? அந்த வனாந்தரம் மார்க்கமாக போ என்று சொல்லுகின்றார். வனாந்தரம் மார்க்கமாக. இவன் அங்கே ஸ்தேவான், நீங்கள் வேதாமத்தை பார்ப்பீர்களானால் அங்கே ஸ்தேவானின் மரணத்தின் பின்பாக எருசலேம் கலக்கம் அடைகின்றது. தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே ஓடுகிறார்கள், பயத்தினாலே பீதியினாலே. இரத்த சாட்சியாக சேவான் மரித்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்கிறது? சிதறுண்ட கிறிஸ்தவ சமுதாயம் ஓடி மறைகின்றது. அங்கே அவர்கள் ஓடி மறைந்திருக்கவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் எருசலேமையை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே தேவன் ஸ்தேவானை தூக்கினார். இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டிய நபர்கள் மூடிக்கொண்டிருக்கவா தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கின்றார்? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஓடி சென்ற இந்த பிலிப்பு என்ன செய்கின்றான்? அங்கே சமாரியாவிலே 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:8